மேடம், மிஸ்டர் சரவணனுடைய டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டும் ப்ளஸ் பில்லும் இருக்கு மேடம். ஓ, மெடிக்கல் பில் எவ்வளவு இருக்கு? 1,35,000 மேடம். 1,35,000. அவங்களோட நிலைமைக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா? இல்ல மேடம், நீங்களே கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுனால. ஓ, ஓகே ஓகே. ஒன்று பண்ணுங்க, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம், இந்த ஃபைலை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே. அவங்க உள்ள வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபைலை என்கிட்ட நீங்க தர மாதிரி ஒரு சின்ன பில்டப் பண்ணுங்க. ஏன் மேடம்? ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. ஓகே மேடம், செஞ்சிடறேன். மேடம் வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க. இல்ல, டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. உங்களை அடிச்சவங்க சரியா அடிக்கல போல இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் குணமாயிட்டீங்க. Relax. It was just a joke. கடவுள் புண்ணியத்துல என் புருஷனை உயிரோட காப்பாத்திட்டீங்க. நான் என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸுங்க. டாக்டர், நீங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்க பே பண்ணிட்டு கிளம்பிடுவோம். மேடம். எஸ் மேடம், என்ன? மிஸ்டர் சரவணனுடைய டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டும் பில்ஸ் இருக்கு மேடம். everything seems to be normal. Nothing to worry. டாக்டர், அதுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நாளைக்கே உடனே கிளம்பி வேலைக்கு போயிடாதீங்க. 1 வீக் கம்பல்சரியா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். மீனா, உங்க ஹஸ்பண்டை நல்ல பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். மேடம், அதுல மெடிக்கல் பில்லும் இருக்கு. ஓ, what is all this? என்ன பில் பண்ணிருக்கீங்க? இவங்க see, they're close to me. They're like my family. மத்தவங்க மாதிரி இவங்க கிட்ட நீங்க சார்ஜ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் உறவு, பாசம், இது எல்லாத்துக்குமே விலை வச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் விலையே கிடையாது. என்கிட்ட கேட்காம எதுக்கு நீங்க பில் பண்ணீங்க? இங்க பாருங்க, I just don't like all this. This is your last warning. Better be careful next time. டாக்டர், எவ்வளவு? ₹1. 1,00,000? Just ₹1. இதுதான் பில். கொடுங்க. டாக்டர், 1,35,000 இருக்கு. ஆனா நீங்க ₹1 தான். சரவணன், ப்ளீஸ், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இது நான் உங்களுக்காக பண்ணல, ராகவனுக்காகவும் பண்ணல, ஏன் இங்க இருக்க ஸ்னேகாக்காக கூட பண்ணல. என் கஸ்தூரிக்காக பண்றேன். இது என் சிநேகிதிக்கு நான் செலுத்துற ஒரு சின்ன மரியாதை. அதனால தயவு செஞ்சு ₹1 மட்டும் கட்டிட்டு நீங்க இங்கிருந்து கிளம்பலாம். டாக்டர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்ல நான் கூட உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உண்மையிலே
ஒரு பத்திரமாத்து தங்கம் டாக்டர். ஏய் மீனா கமான், என்ன இதெல்லாம்? நான் பெருசா உங்களுக்கு எதுவும் உதவி பண்ணிடல. தெய்வமா இருக்க என்னோட சிநேகிதிக்கு நான் செய்யற ஒரு சின்ன உபகாரம். என் கஸ்தூரி இருந்திருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன். அவங்களுக்காக தான் நான் செஞ்சேன். சரவணன், டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப். வரும். ஸ்னேகா, இவங்கள கிளம்பிட்டோம். உன்கிட்ட நான் தனியா ஒரு 2 minutes பேச வேண்டியது இருக்கு. சரி, பரவாயில்ல, பேசிட்டு வாமா. சரி அண்ணா. கஸ்தூரியோட பொண்ணு நீ. இதே இடத்துல நானும் கஸ்தூரியும் எத்தனை நாள் இப்படி எதிரில் நின்று பேசியிருக்கோம் தெரியுமா? இந்த கேபின், இந்த ஹாஸ்பிட்டல்ல, எல்லா இடத்துலயும் கஸ்தூரியோட மூச்சு காத்து இன்னும் இருக்குமா? அது உன் ஹாஸ்பிட்டல், உன் சொத்து. அத நான் வாழ்ந்த இடம். அத மத்தவங்க அசுத்தப்படுத்த நீ அனுமதிக்க கூடாது. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த ஆஸ்பத்திரியை மீட்டெடுத்து மறுபடியும் உங்க அப்பா கையில ஒப்படைக்கணுமா? என்ன ஸ்னேகா, அம்மா பத்தி பேசின உடனே எமோஷனல் ஆயிட்டியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனை வருஷமா உங்க அம்மா வேலை பார்த்த காலத்துல இருந்து அவ சாகர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவ கூடவே நான் இருந்திருக்கேன். அவளோட பேச்சு, செயல், சிந்தனை அத்தனையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அவளை கொண்டது கருணாகரன் தான். அபாண்டமா ஏன் மேல இருந்தாலும் பழிய போட்டாரு. ஆனா நீதி ஜெயிச்சு என் பக்கம் நியாயம் இருக்கிறத சொல்லிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? ஹோஷியா, கஸ்தூரி பொண்ணு ஏன் பொண்ணு மாதிரி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதரவற்ற இல்லம் இருக்கு. அவங்களுக்கு 6 monthsக்கு ஒரு வாட்டி ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். வேற ஹாஸ்பிட்டலா? ஏ, நம்மளே செய்வோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து செய்வோம். சோஷியல் சர்வீஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கஸ்தூரி பொண்ணுக்காக, ஏன் ஸ்னேகாக்காக நான் நிச்சயமா இதை செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? என்ன? பாத்தியா, நீ கேட்ட உடனே நான் எப்படி டக்குன்னு சரின்னு சொன்னேன். ஆனா நீ எப்படி யோசிக்கிற பாரு. சொல்லுங்க. கஸ்தூரி இறந்ததுக்காக நான் வருந்தாதனாலே இல்ல. அவளோட பொண்ணு நீ. இப்ப நீ ஒரு வேலை கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அத நான் என் ஃப்ரெண்டு கஸ்தூரிக்கு செய்யற கடமையை கூட நினைக்கிறேன். ஓ அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. நீ ஏன் அவங்க விட்டுட்டு போன வேலைய தொடரக்கூடாது? புரியல. உனக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து கை நிறைய சம்பளம் கொடுக்கறேன். உன்னை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். என் கூட இதே ஹாஸ்பிட்டல்ல இருந்துறேன். ஏண்ட இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வேண்டான்னு அப்படியே ஈஸியா சொல்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்க என்ன கேட்கல. ஆக்சுவலா நான் இதை எதிர்பார்க்கல. அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம். உடனே நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. டேக் யுவர் ஓன் டைம். ஏன்னா நான் உனக்கு கொடுக்க போறது ரொம்ப பெரிய பொறுப்பு. அத சமாளிக்கிற திறமை உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றேன்னா, இங்க வந்து நீ வேலை செஞ்சனா முக்கியமா கருணாகரனுக்கு பிடிக்காது. கருணாகரனோட வெறுப்பை நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். உன் அப்பாவை நீ கடுமையா எதிர்க்க வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் அவர் என் அப்பான்னு சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கருணாகரன் என் அம்மாவை கொன்னவரு. இந்த எதிர்ப்பு, இந்த தன்னம்பிக்கை, இந்த தைரியம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்குமா? இது உதட்டில இருந்தோ புத்தியில இருந்தோ யோசிச்சு எடுத்த முடிவில்ல. என் மனசுல இருந்து எடுத்த முடிவு. கேன் யூ ப்ராமிஸ்? இட்ஸ் a ப்ராமிஸ்.
இந்த வேலையை நான் ஒத்துக்கிட்டா கடைசி வரைக்கும் கருணாகரனுக்கு எதிரா நின்னு ஜெயிப்பேன். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டுமே கடமைப்பட்டிருப்பேன். மை டியர் ஸ்னேகா, இது ஒரு வார்த்தை போதும். நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எப்ப ஒர்க்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே வரேன். வரேன். கருணாகரன் கண்ணை குத்த அவனை ஒழிச்சு கட்ட அவன் உடம்புல இருந்தே செஞ்ச ஒரு ஆயுதம் வஜ்ராயுதம். இதை ஜெயிக்கிறதுக்கு கருணாகரனுக்கு துணிச்சல் இருக்கா? சாக போற என் கையால. கொடுங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். அம்மா தாயே, என் மஞ்சள் குங்குமம் தாலியை காப்பாத்து. என் புருஷன் போன இடம் தெரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலும் இல்ல. சேட்டு கம்பெனில பணம் போயிடுச்சேன்னு போயிட்டாரா? அந்த கொலைகார கருணாகரனோட சண்டை போட்டு கோபத்துல போயிட்டாரா? ஏதாவது விபத்தா இல்ல மனஸ்தாபம், கோபமா? எதுவுமே புரியல. என்ன இப்படி தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. நான் தனி ஆளா எப்படி இந்த குடும்பத்தை சமாளிப்பேன்? மாமியார் கிழவி நல்ல ஆழு. கிழவன் திரும்பி வரவே கூடாது. அப்படியே எங்கேயாவது கடல்ல கிடல்ல விழுந்து செத்து தொலைஞ்சிருக்கணும். என் புருஷன் எங்க இருந்தாலும் அவர் உயிருக்கு ஆபத்து வராம இருந்தா சரி. என் தாலிக்கு எந்த ஆபத்தும் வராம என்னை காப்பாத்துமா தாயே. ஓம் வசுப்ரியாயே நமः. கர்ப்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. இந்தாங்க. அத்தை, ஏன் அத்தை மனசு கஷ்டப்படுறீங்க? மாமா நிச்சயமா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பார் அத்தை. எந்த குறையும் இல்லாம கூடிய சீக்கிரமா மாமா திரும்ப வந்துருவார் அத்தை. வாங்க போலாம். அங்க என்னம்மா? தெரியலையா அத்தை? வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அங்க என்ன நடக்குது? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கோயில்ல சுமங்கலி பொண்ணுங்களுக்காகவே விசேஷ பூஜை எல்லாம் பண்ணி ஒரு சுமங்கலி அம்மா மஞ்சள் குங்குமம், பிளவுஸ் பிட்டு, தேங்காய் பூ பழம்லாம் வச்சு பூஜை தட்டு கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாங்க. அந்த சுமங்கலி அம்மா கையால அந்த பூஜை தட்டை வாங்குறது ரொம்ப விசேஷம். குடும்பம் நல்லா இருக்கும், கணவர் தீர்க்க ஆயுசோட நல்லா இருப்பாரு. அட, இதுக்காகவே நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருவேன், பூஜை தட்டை வாங்கிட்டு போவேன். இது நிறைய பேருக்கு கிடைக்காதுங்க. யாருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கோ, யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தாம்மா கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்குமா? ஏதாவது காசு தரணுமா? இல்லங்க, காசெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் சுமங்கலி தானே? ஆமாமா. அப்ப சரி, சீக்கிரமா போங்க, அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. உமா வா வா. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? அட, உன் மாமாவோட ஆயுசுக்கு தானேமா வேண்டிக்க வந்தோம். தெய்வ வாக்கு மாதிரி பூஜை தட்டு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு கொடுப்பன அதிர்ஷ்டமா? பயந்து கலங்கி குழப்பமா கிடக்கிற மனசுக்கு இதெல்லாம் ஒரு தெம்பு தானமா? வா. சரி அத்தை. வா. இந்தாம்மா. எனக்கு தட்டு. மன்னிச்சிருங்கம்மா, பூஜை தட்டு முடிஞ்சிருச்சு. மன்னிச்சிருங்கம்மா, பூஜை தட்டு முடிஞ்சிருச்சு. ஐயோ, என்னது? கொண்டு வந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சுமா. இல்லைங்க, கட்டாயம் எனக்கு பூஜை தட்டு வேணும். தயவு செஞ்சு கொடுங்க, கொடுங்க. என் புருஷன். இல்லம்மா, மன்னிச்சிருங்க.
சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் சுமங்கலி தானே, நானும் சுமங்கலி தான். எனக்கு தட்டு தாங்களே, தாங்களே. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? அம்மா சுமங்கலி தாமா நானு, தாமா. உமா என்ன உமா இப்படி ஆயிடுச்சு? அத்தை, எனக்கு பூஜை தட்டு இல்லைன்னு சொல்றாங்களே, அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? என் தாலிக்கு ஆபத்தா? பின்ன ஏமா பூஜை தட்டு கிடைக்கல? தெரியலையா அத்தை? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து, என் மாங்கல்யத்துக்கு ஆபத்து. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இதுக்கு போய் ஏன் அழறீங்க? இந்தங்க, இத வேணா வச்சுக்கோங்க. இல்லம்மா, அப்படி இல்ல. உன்கிட்ட இருந்து நான் வாங்க கூடாது. அந்த கடவுளோட அனுகிரகத்தோட அந்த அம்மாவே தரணும். அவங்க தரலையே, நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனுக்கு என்ன ஆபத்து வந்திருக்குன்னே தெரியலையே. எல்லாரும் கொண்டு போறாங்க, எனக்கு மட்டும் கிடைக்கலையே. இது தெய்வ குத்தமா என்னன்னு தெரியலையே. இத நான் பிளான் பண்ணவே இல்லையே. அம்மா, என்ன இப்படி பண்ணிட்டியே? இத நான் பிளான் பண்ணலப்பா. இந்த சாமியே ஷியாமலாக்கு தண்டனை கொடுத்திருக்கு. நான் என்ன பண்றது? கிழவி அழட்டும், நல்லா அழட்டும். என்னை காப்பாத்துமா, எல்லாமே போச்சேம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எப்படி ஆறுதல் தேடிக்கணும்னு தெரியலையே. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? அத்தை, அத்தை, இந்தாண்ணே காஃபி. ராஜி, என்னண்ணே? கொஞ்சம் உட்காருமா. அண்ணே, கிச்சன்ல வேலை இருக்கு, இப்ப முடியாது. மா, ஒரு நிமிஷம் உட்காருமா. என்னண்ணே சொல்லு. ஏம்மா, இந்த ராகவன் வீடு திரும்பிட்டாரா? உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த ஆள் நம்ம எதிரி. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன ஆக போகுது? ராஜி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமாமா? எனக்கு எதிரின்னு யாருமே இல்லம்மா. இந்த ராகவன், முத்துலட்சுமி கூட எனக்கு எதிரி இல்லம்மா. ஆரம்பத்துல உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருக்கும்போது என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களேங்கிற கோவத்துல பழி வாங்குற உணர்ச்சியும் ஆத்திரமும் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நினைக்கிறப்போ வேடிக்கையா இருக்குமா? இப்போ என் பொண்ணே அவங்க பாதுகாப்புல தான் இருக்கா. மாமா சொல்றதா வேத வாக்குன்னு அவங்க குடும்பத்திலேயே போய் செட்டில் ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது இனிமே எந்த காலத்துலமா நான் ராகவனை எதிரியா நினைக்க முடியும் சொல்லு? அதுவும் இல்லாம இப்ப அந்த ராகவன் காணாம போயிட்டான். பாவமா, அந்த குடும்பம் துடிச்சிட்டு இருக்கும். இந்த நேரத்தை கூட நம்ம விரோதம் பார்த்தா எப்படிமா? இது பாருண்ணே, இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நீ திருந்தவே மாட்ட. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. இது பாரு, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, என்ன டென்ஷன் பண்ணாத. போனே உட்காருமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே பா, ஏதோ ஒரு தெய்வம் என்னை காப்பாத்த வந்துருச்சு. போனே. யாருமா நீ? அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? என்ன தெரியலையா? நான் சுஷ்மா. சுஷ்மாவா? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டியாமா? யாருமா உனக்கு வேணும்? எனக்கு என் அம்மா வேணும். அம்மாவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. சரி, உங்க அம்மா பேர் என்ன? என் அம்மா பேரு ராஜலட்சுமி. அவங்க தான் வேணும். ராஜலட்சுமியா? உங்க பேர் ராஜலட்சுமி தானே? ஆமா. அப்ப நீங்க தான் என் அம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருமா, நல்லாருமா. நான் நினைச்ச அதே வார்த்தையை சொல்லிட்டீங்க. கடைசி வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணணும்னு. யாருமா? யாருன்னு தெரியல என்ன, ஏதோ உளறிட்டு இருக்கா. கொஞ்சம் நீ வந்து பாரு என்ன. கருணாகரன் மாமா, சௌக்கியமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்கா சாருமா. நான்
நான் நினைச்ச அதே வார்த்தையை நீங்களும் சொல்லிட்டீங்க. நீங்களும் கடைசி வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணணும் என்ன? சரி, உள்ள போய் பேசலாமா?